தீனா, என்ன நீ இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க? என்ன ஆச்சு? ஆமாக்கா, எனக்கு 2 நாளா உடம்பு முடியல. 2 நாளா உடம்பு முடியலையா? ஏன் நீ எதையாச்சும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? ம், ஆமாக்கா, எங்க அம்மாக்கு 2 வாரமா உடம்பு முடியல. அதை நினைச்சு நினைச்சு இப்ப எனக்கும் உடம்பு முடியாம போச்சு. பத்தியா டீனா, பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருந்தா அது நம்மளுடைய பாடிக்கு மெடிசன். அப்படின்னா நம்ம நல்ல சுகமா உற்சாகமா இருக்கலாம். ஆனா நம்ம எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா அதுவே நம்மளை சோர்வாக்கும், அதுவே நமக்கு சீக்கு கொண்டுட்டு வரும். இல்லைங்களா? உங்களுக்கும் தான் இந்த மெசேஜ். எந்த சூழ்நிலையிலையும் அதை நினைச்சு கவலைப்படாம ஏசப்பா கிட்ட ஜெபிங்க. ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கு தான் வரும். ஸோ நம்ம சீக்கு இல்லாம சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம எப்பொழுதும் ஹாப்பியா இருக்கணும். சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு, சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு, சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு, சந்தோஷம் இருந்தால் சுற்றி வா, சந்தோஷம் இருந்தால் சுற்றி வா, சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் சுற்றி வா. சந்தோஷம் இருந்தால் ஆமென் சொல், ஆமென். சந்தோஷம் இருந்தால் ஆமென் சொல், ஆமென். சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால், சந்தோஷம் இருந்தால் ஆமென் சொல், ஆமென். ஏய் டேவிட், என்ன நீ ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமா, நான் ரொம்ப கோவமா தான் இருக்கேன். ஏன் ஏன் என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என் தங்கச்சிக்கு அவ்வளோ பெரிய கிஃப்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா 2 மாசம் முன்னுக்கு என் பர்த்டேக்கு சின்னோண்டு கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்தாரு. ஓ, இதான் கதையா? உனக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கலன்னு உனக்கு கோவமா இருக்கு. ஆமா, யாருக்கு தான் கோவம் வராது? நான் அண்ணன் எனக்கு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு என் தங்கச்சிக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஓ டேவிட், பைபிள்ல என்ன போட்டிருக்க தெரியுமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்படின்னா நம்ம கோபமா இருந்தோம்னா தேவனுக்கு பிடித்த காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. இப்ப நீ கோபமா இருக்கிறது கர்த்தருக்கு பிடிச்ச ஒரு காரியம்னு நினைக்கிறியா? கர்த்தருக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு கோவமா இருக்குதே. உனக்கு கோவமா இருக்கிறது எனக்கு புரியுது டேவிட். ஆனா நல்லா யோசிச்சு பாரு, சின்ன கிஃப்ட் தான் கிடைச்சிச்சுன்னு நினைச்சு நீ வருத்தப்படுற. ஆனா எத்தனை பிள்ளைங்களுக்கு பர்த்டேக்கு கிஃப்டே கிடைக்காது தெரியுமா? அது மட்டும் இல்லாம எத்தனை பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா கூட இல்லை டேவிட். அப்ப உனக்கு சின்ன கிஃப்ட் தான் கிடைச்சிச்சுன்னு அதை நினைச்சு கோவப்பட்டு வருத்தப்படுற பதிலா இந்த சின்ன கிஃப்ட் என் அப்பா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நன்றி சொல்லு டேவிட். சரி, ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணக்கூடாது, கண்டிப்பா அதை நீ அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த விஷயம் கூட இல்லாம இருக்கு. கிட்ஸ், சின்ன 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 காரியங்களை குறித்து நீங்க கோவப்படுறதை விட்டுட்டு அந்த சூழ்நிலையில நன்மையான விஷயம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம கோவப்பட்டா ஏசப்பாக்கு பிடிக்காது. நம்ம கோவப்பட்டா ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளைங்களா நம்மனால நடக்க முடியாது. ஏசப்பாவோட செல்ல பிள்ளைங்களா நீங்க இருக்கணுமா இல்லையா? நான் செல்ல பிள்ளையா இருக்கணும். டேவிட், நீ செல்ல பிள்ளையா இருக்க விரும்புறியா இல்லையா? கிட்ஸ், நீங்களும் ஏசப்பாவோட செல்ல பிள்ளையா இருக்கணும்னா கோவப்படக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காரியத்தை குறித்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. கோவப்படுறது மட்டும் இல்லை, பொறாமப்படுறது, எரிச்சல் ஆடுறது, முறுமுறுக்கிறது, இது எல்லாமே ஏசப்பாக்கு பிடிக்காது.
ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். மற்றவங்களுக்கு நம்மளை விட பெரிய பிளெஸிங் கிடைச்சிச்சுன்னா அதை நினச்சி நம்ம ஹாப்பியாக இருக்கணுமே தவிர பொறாமப்படக்கூடாது. ஓகே கிட்ஸ்? ஓகே, இங்கே என் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீலிங்ஸோட எமோஜிலாம் இருக்கு. ஓகே, நானும் ரூத்தும் என்ன பண்ண போறோம்னா எது நல்ல ஃபீலிங்ஸ் எது கெட்ட ஃபீலிங்ஸ்னு நாங்கள் இதில் லேபிள் பண்ண போகிறோம். ஓகே, are you ready? First one, எமோஜி ரூத். கோவமா இருக்கிறது வந்து நல்லதா இல்லை கெட்டதா? கெட்டது. வெரி குட். ஹாப்பியா இருக்கிற எமோஜி. ஹாப்பி வந்து நல்லதா கெட்டதா? நல்லது. ஐ ஃபைவ். வெரி குட். ஓகே, அடுத்து வந்து கவலையா இருக்கிறது. கவலையா இருக்கிறது வந்து குட் ஆர் பேட்? கவலையா இருக்கிறது வந்து ஒரு பேடான ஒரு விஷயம். நர்வஸா இருக்கிறது இது நல்லதா கெட்டதா? கெட்டது. வெரி குட். வெறித்தனமா இருக்கிறது இதுவும் ஒரு வகையில கோபம், மூர்க்கம். ஓகே, மூர்க்கமா இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா? கெட்டது. இது பாருங்க, சமாதானமா இருக்கிறது. சமாதானமா இருக்கிறது குட் ஆர் பேட்? நோ, ராங். சமாதானமா இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். பயமா இருக்கிறது. பயமா இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதா? ஓகே, கடைசியா சந்தோஷமா இருக்கிறது, மன மகிழ்ச்சியா இருக்கிறது. ஓகே, இது வந்து குட் ஆர் பேட்? குட் ஆர் பேட்? வெரி குட். நானும் ரூத்தும் வந்து லேபிள் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் நல்லது? சந்தோஷமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, மன மகிழ்ச்சியா இருக்கிறது. எதெல்லாம் கெட்டது? கோபப்படுறது, கவலையா இருக்கிறது, பயப்படுறது. இதுவும் பயப்படுறது தான். பயப்படுறது, அப்புறம் மூர்க்கம், கோவமா இருக்கிறது. இதெல்லாம் பேட்டான feelings. Kids for Christ.